ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராக்கி கேமர். ஸோ நான் வந்து உங்கள் ராக்கி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாக்கிங் சாமி. ஸோ இந்த வாக்கிங் சாமி வந்து வாக்கிங் சாமி 2. சரி வாங்க கேம் பிளே உள்ள போனால். இப்போ வந்து ஒரு லேடிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, குழந்தை பிறக்க போகுது. அப்போ அந்த பாதுகாவலர் மாதிரி இருக்கு, அவர் சொல்கிறாரு, என்ன ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு, அவள் இன்ஃபெக்ட் ஆகிட்டா, அவளை கொன்றுங்க, அவள் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் நான் இந்த குழந்தைய காப்பாற்றிடுறேன், இதுதான் என்னோடய கடைசி ஆசை அப்படின்றாரு. அப்போது அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அவள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, அவளை காணோம், சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு பின்னாடி இருந்து அந்த அம்மா வந்து கிடைக்கிறாங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு கத்துறாரு. அவரும் அவங்க அம்மாவை கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த சைல்டை பார்க்குறாங்க, பாவம் அந்த குழந்த அழுதுகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இவரோட ரோலில் தான் ப்ளே பண்ண போகிறோம் இப்போதைக்கு இந்த சீன் மட்டும். சரி, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து விளையாடிட்டுருக்கேன். அப்புறம் நீங்கள் 8 ஜாம்பிஸ் வரும், அந்த 8 ஜாம்பிஸை நீங்கள் கொல்லணும் அப்படின்றாங்க. ஜாம்பி ஹூடு. ஒரு ஜாம்பிக்கு ஒரு என்னடா இவ்வளோ கிட்டே வந்துட்டீங்க, இவ்வளோ கிட்டே வந்துட்டீங்களேடா, என்னை விட்ருங்கடா. சரி, நாம் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதுனால எப்படியே சமாளித்து விளையாடிட்டோம். சரி, இப்போ வாங்க. 8 ஜாம்பிஸு. இப்போ கொஸ்ட் அப்டேட்டடா, அதாவது அந்த குழந்தைய காப்பாற்றணுமா. ஸோ இந்த குழந்தைய எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் வழுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேக்குன்னு கொடுத்து ஸோ இப்போ இந்த குழந்தைய எடுத்தாச்சு. குழந்தைய அடிக்கிற மாதிரி எடுக்கிறோம். சரி, நமக்கு என்ன வந்துச்சு, சரி நம்ம குழந்தைய காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போகும்போது வேனில் வைங்க அப்படின்றாங்க. ஸோ வேனோட டிக்கி மாதிரி இருக்குமே பின்பக்கம், அதை திறந்துட்டு அதில் அந்த குழந்தைய வச்சுட்டு மினிகன், வாங்கடா இப்போ எவனாலையும் என்னை தடுக்க முடியாது, வாங்கடா. எத்தனை பேர் வந்தாலும் சும்மா சுற்றி அடிப்போம்ல. மினிகன்றா AK-47 இல்லை, மினிகன்றா. வாடா கைதி படத்தில் தர மாதிரி சொல்கிற வேண்டி தான்டா. சரி, வேறு யாருன்னா இருக்காங்களா? ஐயோ வரேன். அடிச்சுக்கோ. 9 பேர் காலி பண்ணியாச்சு. இன்னும் வேறு எதுனா ஜாம்பிஸ் 9 பேர் காலி பண்ணியாச்சா? இன்னும் 6 ஜாம்பிஸ் கிளியர் பண்ணுங்க. அதான் சொன்னோன்னு வந்துட்டாங்க பார்த்தியா. அடிச்சுக்கோ. 13. 15. இப்போ நம்ம மிஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பர்த் ஆஃப் ஹீரோ அப்படின்ற மிஷின் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஹெட் ஷாட்டு 58 ரேஞ்சு போச்சுன்னா ஹெட் ஷாட்டு, 17 போச்சுன்னா நார்மல் டேமேஜ், 20 போச்சுன்னா எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் ஜாம்பிஸ்க்கு. அதே போல் வந்து டிப்பு வந்து வாட்ச் யுவர் வெப்பன்ஸ் டீலிங் டேமேஜ் டு எனிமீஸ், அதாவது நம்ம சுடும்போது ஜாம்பிஸ்க்கு எத்தனை டேமேஜ் போகுது அப்படின்னு நம்மளை பார்த்துக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ 20 வருஷம் கழிச்சு, அதாவது 20 இயர்ஸ் லேட்டர், இது வந்து உட்லாண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து புதுசாக ஹீரோஸ் வந்திருக்காங்களா, ஹீரோஸும் வாண்டரர்ஸும் இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு. இவன் பேர் ஃப்ராங்க்கு. இவன் வந்து ப்ரொடெக்டிங் உட்லாண்ட்ஸ் அண்ட் ஹாபி. நமக்கு நிறைய கொஸ்டெல்லாம் தருவான். இவன் ஒரு பெட்ரேயிங் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கேட்ஸு, ஃபுட்ஸு அதெல்லாம் தருவாங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா லைலா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு யங்கர் மேன் காமிக்கிறாரு. அவர் கொஞ்சம் அனுபவப்பட்டவர். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் நம்மளை காப்பாற்றினாருன்னு நினைக்கிறேன். இவர் எல்டரான். சரி, இந்த கோழி பேர் ரூஸ்டர். கோழிக்கெலாம் பேர் இருக்கா? ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நாம. ஸோ எனக்கு நான் பேர் என்ன கொடுத்துக்கிட்டேன்னா ராக்கி கேமர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கண்மொழிக்கிறோம். அடிச்சு தொலைப்போ. சரி, இப்போ நம்ம ஏஞ்சி வரோம். வெளியே வந்தாச்சு. இப்போ நமக்கு நார்மலாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கைஸ். கீழே பால்லாம் இருக்குது. இப்போ நம்ம எல்டர் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஹாப்பி 20th பர்த்டே. ஸோ ஹவு டூ யூ ஃபீல்? நல்லா இருக்கு எனக்கு, நோ ப்ராப்ளம் எல்டர், நோ ப்ராப்ளம், நான் வெப்பனை வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ இவர் தான் கைஸ் நம்மளை காப்பாற்றினது, புரியுதா? சரி, இப்போ நம்ம ஃப்ராங்க் கிட்டே பேசினா அவன் வந்து 2 தரும், எம்என் கேரண்டா இல்லை STG-44. நம்ம வந்து STG-44 எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் நம்மளுக்கு கிஃப்டாக தரான். பெஸ்ட் விஷஸ் சார், டேக் 1 ஆஃப் தீஸ் கன்ஸ் இது. ஸோ நம்ம வந்து தேங்க்ஸ், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ரேஞ்ச், அதாவது நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ்க்கு போயிடலாமா? வாங்க கைஸ் போயிடலாம்.
அதே டிப்பு தான் கொடுக்குறாங்க. அடுத்து சீக்கிரம். இது கொஞ்சம் லோட் ஆகுது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் கேமு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 100 MBக்குள்ளே தாங்க இருக்குது. 100 தெரில எத்தனை MBன்னு. ஆனால் எனக்கு 100 MBக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளை வந்து பார்த்துட்டிங்கன்னா திறக்க சொல்கிறான். நான் பேஸ்பால் பேட் எடுக்கிறேன் சரியா, பேன் எடுத்துட்டேங்க. சரி இப்போ நம்ம ஏகே எடுத்து எக்யூப் பண்ணி இதில் வச்சுட்டு எக்யூப் பண்ணி செகண்டரி வெப்பனில் வச்சுட்டு இப்போ நம்ம வெளியே வந்துட்டோன்னா நமக்கான டம்மீஸை அடிக்க சொல்கிறாங்க. 4 டம்மி. சரி வாங்க, அங்கே பாருங்க 2 அசால்ட்டாக முடிச்சிட்டோம். இங்கே 2 இருக்குது. ஹெட்ஷாட்டுங்களா? ஐயோ தப்பு பண்ணிட்டேன். சரி ஹெட்ஷாட்டு சரி அடிச்சிச்சு. அப்புறம் 4 டார்கெட்டு புசுக்குன்னு வச்சு விடலாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவனுக்கு 20 வயசு தான் ஆகுது. அதனால் இவனுக்கு கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றது. அடுத்து இன்வென்ட்ரிக்குள்ளே போய் மறுபடியும் நம்ம பிளேஸ்க்கே சொல்லிட்டு போய்ட்டு என்டர் ஆகிட்டேன். இப்போ வந்து ஹெட்ஷாட் அடிச்சிங்கன்னா 3 மடங்கு டேமேஜ் அதிகரிக்குமா நார்மல் டேமேஜ் விட. ஸோ 17னா 20 26 டேமேஜ் கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. தெரில, வாங்க பார்ப்போம். இப்போது வந்து போரிஸ் கிட்டே போகணும். ஃப்ராங்க் கிட்டே போய் நம்ம அவார்டு வாங்கிக்கிச்சு ரிவார்டு வாங்கிக்கணுங்க. கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ ஃப்ராங்க் வந்து கொஸ்ட்டு கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இல்லை நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு ஆமை மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். சரி இப்போ போரிஸ் கிட்டே போகணும். எல்லரு நான் என்டரில் தானேங்கிறேன். சரி விட்டுருங்க. சரி இப்போ நான் வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்ட பேசல. ஸோ ரூஸ்டர் கீழே போயிட்டுருக்கு. ரூஸ்டர்னால் சேவலுங்க. சாரி சேவல். நம்ம வந்து சேவலாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் நிறைய இதுவும் கிடைக்கணும். இப்போ நம்மளை எந்த வேலையை பண்ண சொல்லிக்கிறாங்க பாருங்கள் கைஸ். என்ன வேலையை பண்ண சொல்லிக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த பொண்ணு வந்து பசியாக இருக்கான். நம்ம எதனா தரணுமா? எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். நாம் வந்து ஸ்பீச் லெவல் 21 வந்தால் தான் நம்மளால் இவனுக்கு சாப்பாடு தர முடியுமா அப்படின்றாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக்கு வெளியே எவ்வளோ கூலாக இருக்குது. சரி இது ஏறலான்னு பார்க்குறேன், ஏற முடியல கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம ஃப்ராங்க்கிட்டே வந்துட்டு அவன் கொடுத்தது முடிச்சுட்டான். என் மானிட்டர்னு கொடுத்துட்டேன். இப்போ நாம் எந்த இடத்துக்கு போகிறோம்? மேப். இங்கே பாருங்கள், வெளியே நம்ம பைக் எவ்வளோ கூலாக நின்றுட்டுருக்கு பாருங்க. சரி நம்மளால் பைக் ஓட்ட மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும்ல கைஸ். சரி இப்போ ஃப்ராங்க்கிட்டே போயிட்டு quest not complete அப்படின்னு இருக்கு. சரி சரி இப்போ என்ன பண்ணுறது? கேட்ட விட்டு என்ன வெளியே விடுங்களா கைஸ். என்னால் வெளியே போகல கைஸ். சரி இப்போ நம்ம ஷூட்டிங் ரேஞ்சில் கொஞ்சம் ஜாம்பிஸ் இருக்கான். ஸோ அங்கே தான் போகணும். ஸோ நம்ம டபுள் டேப் பண்ணால் ஜூமின் வரும். டபுள் டேப் மறுபடியும் பண்ணுறோன்னா எய்ம் வந்து இதுவாகிடும். அதாவது இப்போ நம்ம வெப்பனை வந்து எய்ம் பண்ணி அடித்தோன்னா பெட்டர் அக்யூரசி அண்ட் ப்ளஸ் 10 டேமேஜ். இப்போ நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போது 75 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 75 சில்வர் காயின். ஏய் நான் பார்க்கும்போது ஒரு பொம்மை தானடா இருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்க? இது பேர் தாங்க ஜாம்பி ஸ்கின்னி. பாருங்கள், எதுவும் பொம்மை மாதிரி இருக்குங்க. ஜாம்பி ஸ்கூல்களாம் இது பாருங்கள். இது ஜாம்பி மெத்தட். அதாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது ஜாம்பியாக மாதிரி இருக்க முடியாது. அதுதான் பேர் ஜாம்பி மெத்தட். பாடி ஹெட்ஷாட் கைஸ். சரி இப்போ நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணுவோம். அது வந்து எவ்வளோ வந்துடக்கூடாது. யாரா ஜாம்பி ட்ராஷராங்க கைஸ் அவன் பேர். ஒரு செகண்டில் வந்து பயமுறுத்திட்டு போயிட்டாங்க கைஸ் அந்த பையன் ஜாம்பி ட்ராஷர். சரி இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. சரி இப்போ 4 ஜாம்பிஸ் தான். அதுங்களை சுட்டு கொள்ளணுமா? ஏய் அப்புறம் வந்தீங்க. 2 ஜாம்பிஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து எங்கே? பின்னாடி வருதுங்க காய்ஸ். ஹெட்ஷாட்.
ஹெட்ஷாட் அவ்வளோதான். ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. இப்போது அங்கே வேறு இருக்குது, அங்கேயும் போய் சர்வே பண்ணலாம். இப்போ கன்ஃபார்ம் அவன் வருவான். வராமல் இருக்கும். சொல்லலை பாருங்க, ட்ராஷில் படுத்துட்ருக்காங்க. அதனால இவன் பேர் ஜாம்பி ட்ராஷர் போல இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் நம்மள ஒரு 5 ஜாம்பிஸை கொல்ல சொல்லிக்கிறாங்க. அந்த 5 ஜாம்பிஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. அதை வராங்க. ஐயா 2 பேர் காலி. அந்த கிரெனேட் எங்கே வச்சது? இப்போ நமக்கு பேண்டேஜ் கிடச்சிருக்கு. அப்புறம் மிச்ச 2 பின்னாடி வந்து இப்போ ஜாம்பி ஸ்கின்னி. இப்போ நமக்கு ஷூட்டிங் ரேஞ்ச், அதாவது ஃபென்ஸை ரெடி பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கதவையும் என்னால் திறக்க முடியல. போர் அடிக்குது. பேஸ்பால் பேட் எடுக்கலாமான்னு பார்த்தேன், முடியல. சரி, இப்போ நம்ம சிட்டிக்கே போக சொல்கிறாங்க. சிட்டிக்கே போயிடலாம். என்டர் கொடுத்துட்டேன். இதுவும் அதே தான். வெப்பன் டீலிங் டேமேஜ்